பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் உள்ளடங்கிய மிக உயர்ந்த விஷயமான ஸ்ரீமத் பகவத்கீதை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனனுடைய மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சஞ்சலம் என்ன? போர்க்களத்தில் கௌரவர்களும் பாண்டவர்களும் எப்படி அணிவகுத்து நின்றிருக்கின்றனர்? இதைய பற்றியனுடைய ஒரு விரிவாக்கமே முதல் அத்தியாயமானது. இரண்டாவது அத்தியாயத்தில் சாங்கிய யோகம். யாரும் யாரையும் கொல்ல முடியாது. தேகம் வேறு, ஆத்மா வேறு. தேகம் நிச்சயம் அழியக்கூடியது, ஆத்மா என்றும் அழிவில்லாதது என்பதனை நிரூபித்தார். அடுத்து, இந்த உலகத்தில் வாழும்போது நாம் தினசரி செய்ய வேண்டிய அந்த கர்மங்கள், செயல்கள், அது எப்படின்னா பகவானை நினைத்து செய்வதாக இருக்க வேண்டும். அந்த செயல்களை மூலமாக நாம் பகவானை அடைவதாக இருக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி கொண்டு இருக்கிறார் கீதாச்சாரியார். இப்போ மூன்றாவது அத்தியாயத்தில் இதுவரை 12 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கும். இப்போ 13வது ஸ்லோகம். யக்ஞசிஷ்டாஷினஸ் சம்தோ முச்யந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தொவ் அகம்பாபாயே பசந்த் ஆத்ம காரணாத். இது 13வது ஸ்லோகம். இப்போ தினசரி நாம் வீட்டில் சமையல் செய்கிறோம் சாப்பிடுவதற்கு. ஆனால் பகவானுக்கு அந்த உணவினை அர்ப்பணிப்பதால் அந்த உணவே பிரசாதமாகிறது. பாரு, ஒன்றும் இல்லைங்க, இரு கை கூப்பி இறைவா உன் அருளால் இந்த உணவு எனக்கு கிடைத்திருக்கிறது. உண்மை அதுதானே? பூமியில் அந்த பொருட்கள் விளையவில்லை என்றால் நாம் உண்ணுகின்ற அரிசியோ கோதுமையோ வேறு எந்த விஷயமும் இறைவனுடைய கருணையால் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த உணவை அளித்தவன் அவன் தான். நான் ஏதோ காசு கொடுத்து கடையில வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த உணவே ஏற்படுத்தியவன் யார்? அவன் தானே. அவனுக்கு அர்ப்பணம் செய்யாது உண்பது என்பது தவறு. அப்போ அதே போல இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யஜ்ஞத்தில் என்ன விதமான விஷயங்களை பகவானுக்கு அர்ப்பணித்த பின்பு உண்பதால் அவன் செய்த சகல பாவங்களிலிருந்து அவன் விலகுகிறான். இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அறுதியிட்டு கூறுகிறார். வெறுமனே போற இடெல்லாம் சாப்பிடுறது அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியது. இன்னும் சொல்ல போனா அந்த உடம்புக்கு ஒவ்வாதது. பகவானுக்கு அர்ப்பணம் செய்த பின்பே உண்ணுகின்ற வழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, ஏன்னா உண்ணுகின்ற பதார்த்தங்களுடைய ஸ்வபாவம், நீ யாரிடமிருந்து என்ன பொருளை யாச்சகம் வாங்கி இருக்கிறாயோ அவர்களுடைய மனநலம், மன குணநலம், அவர்கள் எந்த வழியில் அந்த பொருளை ஈட்டினார்களோ, நல்ல அல்லது கெட்ட வழியில், அவர்கள் அந்த என்ன சொல்லுது விலையை ரூபாயை சம்பாதித்தனுடைய காரணம் கூட கெட்ட காரணமாக இருந்தால் உண்ணுவதால் அந்த கெட்ட சுபாவம் நமக்கு வரும். உணவு நம்மளுடைய பழக்க வழக்கங்களையே மாற்றிவிடக்கூடிய சக்தி வாய்ந்தது என்று எச்சரிக்கிறார்கள். தவறான வீட்டில் உணவருந்துவதால் தவறான வழக்கம் வரும். பாருங்க, கர்ணன் துரியோதனன் வீட்டில் பால் கொடுத்ததனால் கடைசி வரை துரியோதனன் விட்டு விலக முடியாது. அவன் அதர்மமே செய்தாலும் அவனோடே இருக்க வேண்டிய ஒரு துர்பாகிய நிலைமை கர்ணனுக்கு ஏற்பட்டது. அப்போ நாம் எங்கு உண்ண வேண்டும்? அந்த உண்ணுகின்ற பதார்த்தம் இறைவனுக்கு படைக்கப்பட்டதா, அல்லது நாமாவது பகவான் கிருஷ்ணனை நினைத்து கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையாவது சொன்ன பின்பு அந்த உணவினை அருந்தும் பழக்கத்தை வைக்க வேண்டும். இப்போ நாம் செய்யலை அப்படின்னா நம்ம குழந்தைகள் எப்படி செய்யும்?
இப்போ குறைகள் இளைஞர்களை சொல்வதை விட அந்த குடும்பத்தினுடைய நடைமுறைகளுடைய ஆசான் யார் அப்படின்னா நாம தான். அந்த பழக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பவர் யார் அப்படின்னா நாம தான். நாம இதுவரை எதுவுமே கத்துக்கல அப்படின்னா நம்மளுடைய பரம்பரை அதை கற்றுக்கொள்ளாமலே வரும். நாம மற்றவரை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? நம் குழந்தை, நம் பரம்பரை, நம் வம்சம் நன்றாக இருக்க வேண்டுமானால் நம் பழக்கம் முதலில் மாற வேண்டும். எங்கிருந்தாவது கற்றுக்கொண்டு அனைத்தையும் நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியுமா என்றால் கொஞ்சம் கஷ்டம். அதில் சிலவற்றையாவது கடைபிடித்து நம்மளுடைய சந்ததியினருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம் என்பதை முதலில் நீங்கள் தயவு செய்து உணர வேண்டும். மனதிற்கு அந்த தெளிவு கிடைக்காத வரை நிச்சயமாக அந்த பழக்கத்தை நாம் கையில் எடுக்க முடியாது பக்தர்களே. அப்போ பாருங்க, இது அல்லாம பல இடத்தில் எங்க வேணா நின்னபடி உட்கார்ந்தபடி சாப்பிடலாம், போற இடத்துல எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு இன்னைக்கு உலகம் ஒன்று சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் ஃபுட். அவ்வளவுதான். இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டுனால என்ன ஆகுன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் மிகவும் ஃபாஸ்டா முடிவடையக்கூடிய துர்பாக்கிய நிலைமை ஏற்படுகிறது. அந்த உணவு நம் உடம்பிற்கு ஏற்றதாக இருக்கிறதா, அது ஜீரண சக்தியை இருக்கிறதா, நீங்கள் எந்த நேரத்தில் உண்கிறீர்கள், இது எல்லாம் இன்று என்ன சொல்றது, அடியோடு மறந்தே விட்டது என்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ புராணங்கள், இதிகாசங்கள் என்ன சொல்கிறது, அந்தந்த சமயத்தில் எங்கெல்லாம் கிடைக்கிறோ அந்த உணவை எவன் தின்கிறானோ அவன் பாவத்தை உண்கிறான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். என்னைக்கோ ஒரு நாள் வேற வழியே இல்லாம வெளியே சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் அப்படிங்கிறது அது எக்ஸப்ஷனல், எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. அது என்னன்னா, வீட்டில் தயாராக இருந்தாலும் அதன் மேல் ஏதோ ஒரு குறை கோரிக்கொண்டு வெளியில் என்ன கிடைக்கிறதோ அதுவே ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்கிறவர்களுக்கு உண்டான விஷயமே இது. கூடுமானவரை இறைவனுக்கு நைவேத்தியம் என்று சொல்வார்கள். ஒண்ணுமே இல்லையா, இரு கை கூப்பி கிருஷ்ணா இது உனக்கே அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை ஆரம்பியுங்கள். அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நைவேத்தியம் செய்யணும், வைஸ்வதேவ ஹோமம் செய்யணும், அப்படியெல்லாம் இருக்கு. தெரிந்து தெரியாமல் நம்ம ஆகாரத்தில் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கூட அதை நீக்கும் அளவிற்கு அந்த வைஸ்வதேவ ஹோமத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்போ உண்ணும் உணவை நெறிப்படுத்த வேண்டும். அந்த உணவு என்னன்னா நம்மளுடைய அந்த ஸ்வபாவத்தையே மாற்றும் வல்லமை உடையது அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் எச்சரிக்கிறார். ஸ்லோகம் 14. அன்னாத் பவந்தி பூதானி வர்ஜன்யாத் அன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி வர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ. பாரு, இந்த உலகத்துல எல்லா விதமான உணவுப் பொருட்கள், தானியங்கள் வளர வேண்டும் அப்படின்னா முதலில் பஞ்சபூதங்களில் ஒன்றாக பூமியாக அவன் இருந்து கொண்டு, சரி, அந்த பூமியில உடனடியாக அந்த உணவுப் பொருட்கள் வளர்ந்து விடுகிறதா அப்படின்னா பாருங்க, அதை வளர்வதற்கு நீர் வேண்டும். அப்போ நீர் எப்படின்னா மழையால் இந்த பூமிக்கு கிடைக்கக்கூடிய அந்த நீரினை ஆதாரமாக வைத்து அந்த பூமி என்பதை இறைவன் கொடுத்த அந்த இடத்தினிலே தானியங்களாக இங்கு வாழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உயிர்களும் இதை நம்பி வாழும்படி வகையை செய்திருக்கிறான் ஆண்டவன். இந்த ஜீவன் வாழ வேண்டுமானால், அந்த பசியை போக்க வேண்டுமானால் நன்றாக விளைவிக்கக்கூடிய பூமி வேண்டும். பூமி மட்டும் இருந்தால் போருமா என்றால் பலவிதமான தானியங்கள் வேண்டும். ஒரு விதையை விருட்சமாக விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சக்திதனை அந்தந்த செடிகளுக்கும் கொடிகளுக்கும் மரங்களுக்கும் கொடுத்து அதன் சக்தியாக அவனே இருந்து
அதை வளர்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நீர். அந்த நீரினை பர்ஜன்யா அப்படின்னா மேகங்கள் சூழ்ந்து மழையாக அந்த பூமிக்கு தருவித்து அந்த தானியங்களை வளர்த்து அதனுக்கு ஆதாரமாக இந்த உலகத்தில் அனைத்து ஜீவன்களும் வாழ்ந்து வரும்படி பாருங்க. எப்பேற்பட்ட ஏற்பாடு இது! ஜீவன் மேல் பகவானுக்கு இருக்கக்கூடிய காருண்யம், நம்மேல் உள்ள அதீத அன்பு. இவ்வளவு நம்மை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆண்டவனுக்கு நாம் சில மணி துளிகளாவது அவனை நினைத்து பார்க்கும் அளவிற்கு நேரம் இல்லாதபடி நம் வாழ்க்கையை வேகப்படுத்தி கொண்டு விட்டது நம்மளுடைய துர்பாக்கியம். ஏன்னா எப்பவுமே வாழ்வுக்கு ஆதாரமாக எது எது இருக்கிறது என்கின்ற சிந்தையே மறந்து ஓட வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், அதை எப்பொழுது முடிக்க வேண்டும் என்கின்ற சிந்தை இல்லை. சம்பாதித்து கொண்டே இருக்க வேண்டும், அப்படியே தன்னுடைய உயிரும் போய்விடும். அப்போ வாழ்வுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா அப்படின்னா இல்லை. எங்க முடியும்? செல்போன் இருக்கு, சரி, அதுக்கு ஒரு டாக் டைம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. 28 நாள் மட்டும்தான் இது இயங்கும். 29வது நாள் அது இயங்காது. அதற்கு மேல் நீங்கள் ஏதாச்சும் அதுக்கு உயிர் கொடுத்தா மறுபடியும் அது துளிர்விடும். இதே போல ஒருவன் ஓட ஆரம்பித்து அவன் எங்கு நிற்க வேண்டும் என்பது சாமானியமாக நம் கையில் இருக்கின்ற அந்த தொலைபேசிக்கு தெரிந்த அறிவு கூட, 6வது அறிவை இறைவனால் படைக்கப்பட்ட இந்த ஜீவன்களுக்கு என்று நாம் அந்த பயணத்தை நிறுத்தி நம்மளுடைய யோகம் வழியை மாற்றி இறைவனை நோக்கியதாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவின்றி மனிதர்கள் இப்படி அழைகிறார்களே. இதுதான் வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதங்கம். இப்போ இந்த மழை வரணும்னா மழைக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பூமியில் சஜ்ஜனர்கள் யாகங்கள் செய்ய வேண்டும். யாகங்கள் செய்வதனால் அந்த அக்னியினால் எழுகின்ற நேர போய் அது மேகமாகி அந்த மழையை மறுகும் தருகிறது. அப்போ பாருங்க, இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள். பூமி அவன் படைத்தான் பஞ்சபூதங்களில் ஒன்று. இந்த ஜீவன்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தானியம் விளைய வேண்டுமானால் நமக்கு என்று விதிக்கப்பட்ட அந்த யாகத்தை செய்தே ஆக வேண்டும். ஏன்னா அந்த யாகம் மூலமாக மழையை உற்பத்தி செய்து, அந்த மழையின் மூலமாக தானியத்தை உற்பத்தி செய்து, அந்த தானியங்களின் மூலமாக இந்த ஜீவன் வாழ வேண்டும் என்பது ஒரு சுழற்சி. அப்போ இதுல எது ஒண்ணு நான் செஞ்சா என்ன, செய்யாட்டி என்ன? இப்ப நான் பூமியில வந்துட்டேன், யாகமே செய்யல அப்படின்னா இந்த வட்டம் நின்றுவிடும். ஏன்னா இப்போ மழையானது கண்டிப்பாக அந்த மேகம் மழை கொடுக்க வேண்டும் என்கின்ற அதனுடைய நியதி, அது என்றுமே தவறுவதில்லை. அக்னி நிச்சயமாக நேரா என்ன சொல்றது, மேலே போய் மழைக்கு மேகத்திற்கு அந்த சக்தியை கொடுக்கிறது. இப்படி அக்னி தவறுவதில்லை, மழை தவறுவதில்லை, பூமி விளைவிக்க தவறுவதில்லை, அது எல்லாமே தயாராக இருக்கிறது. ஆனால் யாகத்தை செய்பவனாகிய நாம் மட்டும் நம்மளுடைய கடமையிலிருந்து தவறுவோமே ஆனால் இந்த சுழற்சி கண்டிப்பாக நடக்காது. அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை இந்த சுழற்சி நடந்து கொண்டிருந்தால் தான் இந்த உலகம் உய்யும். இது யாராலோ ஏற்படுத்தப்பட்ட நியதி இல்லை. இறைவன் இந்த மாதிரி ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி இதை செய்தால் இது கிடைக்கும். பாருங்க, காமிய கர்மம் தான். யாகத்தினால் மழை கிடைக்கும், மழையினால் தானியம் கிடைக்கும், தானியத்தால் ஜீவன் வாழலாம் என்கின்ற காமிய கர்மத்திலாவது யாகங்களை செய். ஆனால் எந்த காரணத்திலும் நான் ஏன் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டால் தன்னுடைய கடமையிலிருந்து அவன் நழுவுகிறான். இந்த உலகத்தினுடைய சுழற்சி நின்றுவிடும். இதற்காகத்தான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் யாகம் அப்படின்னா நாம் செய்கின்ற கர்மம்.
இறைவனை நோக்கி செய்கின்ற அனைத்து விஷயமும் யாகம் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு செய்யக்கூடிய பூஜை ஒரு யாகம். அவன் மேல் நாம் பாடுகின்ற ஒவ்வொரு நாமங்களும் நாம யஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்படும். அவனுக்கு செய்யக்கூடிய அனைத்துமே யாகம். இந்த யாகம் ஒவ்வொரு ஜீவனும் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறான். அப்போ செய்யும் பொழுதுதான் இந்த உலகத்தினுடைய சுழற்சியால் மறுபடியும் இந்த ஜீவன் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்கின்ற ஒரு நிலை. இந்த சுழற்சியில் இயற்கை என்றுமே என்ன சொல்லுது? அதனுடைய கடமையை செய்ய தயாராக இருக்கிறது. மனிதா, நீ அந்த சுழற்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானவன். எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த கர்மத்திலிருந்து, அந்த செயல்களிலிருந்து எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று விடுவிக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை என்று எச்சரிக்கிறார். இதனுடைய ஆழம் மிக அதிகமானது. அர்ஜுனனுக்கு அவனுடைய குலம், அவனுடைய தர்மம் எந்த காரணத்திலும் நழுவவிடக்கூடாது என்கின்ற மிகப்பெரிய யுக்தியை கீதாச்சாரியார் அர்ஜுனனுக்கு வழங்கி கொண்டு வருகிறார். நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.